நல்லா கவனிங்க. போன வீடியோவுக்கு பெண்டிங் போடுறேன். ஆஃப்டர் கான்ட்ராக்ஷன் த பேஸ் பிளேட் என்லார்ஜஸ். இது தெரியும் இல்லையா? கான்ட்ராக்ஷன் அந்த இது ஃபைபர் கான்ட்ராக்ஷன் ஆன உடனே என்னது அது வந்து சுருங்கிடுது அண்ட் என்லார்ஜ் ஆகிடுது. அதுக்கடுத்து பேஸ் பிளேட்டு என்லார்ஜ் ஆகிடுது. ரைட்டா? அது திக்காகிடுது. ரைட்டா? பேஸ் பிளேட்டு என்லார்ஜ் ஆகிடுது. இதோட பேஸ் பிளேட்டு பார்த்துக்கோங்க என்லார்ஜ் ஆன உடனே அப்போ டிஎன்ஏ எங்கே இருக்குது? வாய் பகுதியில் இருக்குது. அது என்ன செய்யுது? இந்த டிஎன்ஏ துருவிச்சு எது மூலிமா? இந்த பேஸ் பிளேட் மூலியமாக. பேஸ் பிளேட் கீழே இருக்கு இல்லையா? எதுக்கு? பாக்டீரியா பிளேட்டுக்கு கீழே இருக்கிறது. ரைட்டா? அதுக்கு கீழே இருக்கிறதுனால அது வழியாக என்லார்ஜ் ஆன உடனே டிஎன்ஏ வைரஸில் உள்ள டிஎன்ஏ வெளியே வருகிறது துருவிச்சு. அதன் மூலமாக டிஎன்ஏ இஸ் இன்ஜெக்டட் இன்டு த செல் வால். அப்படின்னா டிஎன்ஏ இஸ் இன்ஜெக்ட், டிஎன்ஏ செலுத்தப்படுகிறது. எதில் உள்ள டிஎன்ஏ செலுத்தப்படுகிறது? வைரஸில் இந்த பாக்டீரியா பிளேட், அதாவது வைரஸில் உள்ள டிஎன்ஏ செலுத்தப்படுகிறது. எதில் செலுத்தப்படுகிறது? இன்டு த செல் வால். செல் வால் வித்தவுட் யூஸிங் மெட்டபாலிக் ரீஎனர்ஜி. இன்டு த செல் வால்னா எந்த செல் வால்? பாக்டீரியா செல் வாலில். பாக்டீரியாவில் உள்ள செல்லுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. பாக்டீரியா செல் வாலுக்குள்ளே டிஎன்ஏ, வைரஸோட டிஎன்ஏ உள்ளே போகுது. வைரஸோட டிஎன்ஏ தானே பாக்டீரியா பிளேட்னு சொல்கிறாங்க. பாக்டீரியா பேஜில் உள்ள பாக்டீரியா பேஜ் தான் நான் வைரஸ்ன்னு சொல்கிறேன். பாக்டீரியா பேஜில் உள்ள டிஎன்ஏ வந்து பாக்டீரியா பேஜில் உள்ள பிளேட் மூலமாக வெளியில் வந்து எதுக்குள்ளே போகுது? பாக்டீரியா உள்ள செல்லுக்குள்ளே போகிறது. வித்தவுட் யூஸிங் மெட்டாபாலிக் எனர்ஜி பயன்படுத்தாமலே உள்ளே போகுது. இது போச்சுன்னா என்ன பண்ணும்னா பார்ப்போம். போனதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். த ஸ்டெப் இன்வால்விங் த இன்ஜெக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ பார்ட்டிகிள் அலோன் இன்டு த பாக்டீரியல் செல் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபெக்ஷன். அப்போ இந்த மாதிரி செயல்முறைகள், இந்த இன்வால்விங்னா நடைமுறைகள், செய்வது. இந்த ஸ்டெப்னா இந்த செயல்முறைகள். என்ன செயல்முறைகள் அப்படின்னு? இன்ஜெக்ஷனா செலுத்துவது. எதை செலுத்துவது? ஆஃப் டிஎன்ஏ பார்ட்டிக்கிளை உள்ளே செலுத்துவது. இன்ஜெக்ஷனை உள்ளே செலுத்தும் செயல்முறையானது, இன்வால்விங் செயல்முறையானது எதுக்குள்ள? இன்டு த பாக்டீரியல் செல்லுக்குள்ள இந்த வைரஸோட டிஎன்ஏவை செலுத்தும் செயல்முறையானது இஸ் கால்டு அழைக்கப்படுகிறது டிரான்ஸ்ஃபெக்ஷன்னா இடமாற்றம். டிரான்ஸ்ஃபெக்ஷன் தமிழில் இடமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அதாவது வைரஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை அதனோட பேஸ் பிளேட் வழியாக எதுக்குள்ளே செலுத்துகிறாங்க? எதுக்குள்ளே போகுது? பாக்டீரியா செல்லுக்குள்ளே போகிறது. ரைட்டா? டிஎன்ஏ என்னது? பாக்டீரியா பேஜோட டிஎன்ஏ. அது வைரஸ் தானே. வைரஸ் ஒட்டிக்கிடுச்சு முதல்ல போய், பிறகு அது உப்பிடுது. உப்புனதுக்கப்புறம் அது பேஸ் பிளேட் பெரிதானதுக்கப்புறம் அது வைரஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அந்த பேஸ் பிளேட் வழியாக, வைரஸில் உள்ள பேஸ் பிளேட் வழியாக எதுக்குள்ளே போகுது? பாக்டீரியா உள்ள செல்லுக்குள்ளே போகுது. இதைத்தான் டிரான்ஸ்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க. அடுத்தது எம்டி புரோட்டீன் கோட். அப்போ இப்போ ஒரு வைரஸ்குள்ளே என்ன இருக்கும்? புரோட்டீன் கோட் இருக்கும். மேலே வெளியில் கோட் இருக்கும். புரோட்டீனால் செய்யப்பட்ட ஒரு கவர் இருக்கும். ரைட்டா? அதுக்குள்ளே நியூக்ளிக் இருக்கும். ரைட்டா? இந்த ரெண்டு தான் அதில் இருக்கும். அதில் டிஎன்ஏ இருக்கும். இப்போ டிஎன்ஏ வெளியில் போயிடுச்சு. அப்போ டிஎன்ஏ இல்லாத ஒரு புரோட்டீன் கோட் ஆயிடுச்சு. டிஎன்ஏ நடுவில் இருக்கு இல்லையா? அது டிஎன்ஏ இல்லாத இந்த எம்டி புரோட்டீன் கோட். வைரஸ் தான் சொல்கிறான். வைரஸில் வந்து புரோட்டீன் எதுவில் போயிடுச்சு? இப்போ பாக்டீரியா செல்லுக்குள்ளே போயிடுச்சு. ரைட்டா? அப்போ இந்த புரோட்டீன் கோட் எம்டியாக இருக்கும். வைரஸ் அது டிஎன்ஏ இல்லாத புரோட்டீன் கோட்டாக இருக்கும். இந்த எம்டி புரோட்டீன் கோட் லீவிங் அவுட் சைட் ஆஃப் த செல். அப்போ எம்டி புரோட்டீன் கோட் வெளியே விடப்பட்டது. டிஎன்ஏ எதுக்குள்ளே போயிடுச்சு? பாக்டீரியாக்குள்ளே போயிடுச்சு. புரோட்டீன் கோட்டுக்குள்ளே தானே இருக்குது. நியூக்ளிக் ஆசிட் கோர் இருக்கு இல்லையா? நியூக்ளிக் ஆசிட் கோர் அதை சுற்றி என்ன இருக்குது? புரோட்டீன் கோட் இருக்குது. வைரஸ்னால நியூக்ளிக் ஆசிட் கோட்டு, அதுக்குள்ள அதை சுற்றி என்னது? புரோட்டீன் கோட்டு. இப்போ அந்த நியூக்ளிக் ஆசிட் கோட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வெளியில் போயிடுச்சு. எதுக்குள்ளே? பாக்டீரியா செல்லுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ இது எம்டியாக விடப்பட்டது. அதான் சொல்கிறது, எம்டி புரோட்டீன் கோட் விடப்பட்டுள்ளது தனியாக. எது? லீவிங் அவுட் சைட் ஆஃப் த செல்லிருந்து வெளியில் விடப்பட்டுள்ளது. ஏன்னா அது வெளியில் போயிடுச்சு. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இஸ் நோன் அஸ் கோஸ்ட். அடுத்து திஸ் ஸ்டெப் இன்வால்வ்ஸ். இந்த செயல்முறை செய்யப்படுகிறது. எப்படி? த டீக்ரேடேஷன் சிதைவு, அழிவு. த டீக்ரேடேஷன் ஆஃப் த பாக்டீரியல் குரோமோசோம். இந்த செயல்முறையினால் இந்த செயல்முறை நடைபெறுகிறது. இது இன்வால்வ்ஸ் நடைபெறுகிறது. எதற்கு? த டீக்ரேடேஷனை அழிப்பதற்கு. இந்த மாதிரி டிஎன்ஏ வந்து வைரஸில் உள்ள டிஎன்ஏ, அதாவது பாக்டீரியல் பேஜில் உள்ள டிஎன்ஏ, வைரஸ்னால் பாக்டீரியல் பேஜில் உள்ள டிஎன்ஏ பாக்டீரியாவுக்குள்ளே செல்லுக்குள்ளே போயிடுச்சு. போனால் என்ன செய்யுது? அந்த டிஎன்ஏ அந்த உள்ளே போன
அந்த டிஎன்ஏ பாக்டீரியாவுக்குள்ளே போன டிஎன்ஏ என்ன செய்யுது, இந்த செயல்முறை என்ன செய்ய போகுதுன்னா, திஸ் ஸ்டெப் இந்த செயல்முறை இன்வால்வ்ஸ் நடைபெறுகிறது. என்ன நடைபெறுகிறது? த டீகிரடேஷன் அப்படின்னா அழிக்க போகிறது. டீகிரடேஷனா சிதைவை உண்டாக்க போகிறது. எந்த மாதிரி சிதைவு அப்படின்னா பாக்டீரியல் குரோமோசோம்ஸ். அப்போ பாக்டீரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம்களை அழிக்கிறது. டீகிரடேஷனா சிதைவடையவே செய்கிறது, அப்படின்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த டிஎன்ஏ உள்ளே போன உடனே பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பாக்டீரியா குரோமோசோம் அது நல்லது செய்யும், பாக்டீரியாவுக்கு நல்லது செய்யும், அதை அழிக்கிறது. ரைட்டா? டீகிரடேஷன் சிதைவை ஏற்படுத்துகிறது. அடுத்து புரோட்டீன் சிந்தசிஸ். அப்போ அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு புரோட்டீன் சிந்தசிஸ் கொடுக்கும். புரோட்டீன்னா புரோட்டீனை தொகுத்து கொடுக்கும், புரோட்டீனை உண்டாக்கி கொடுக்கும். சிந்தசிஸ்னால் உண்டாக்கி கொடுத்தல். ரைட்டா? அப்போ புரோட்டீனை பாக்டீரியா நல்லா இருக்கிறதுக்காண்டி புரோட்டீனை உண்டாக்கி கொடுக்கும், அதையும் அழிக்கிறது. டீகிரடேஷன் ஆஃப் பாக்டீரியல் குரோமோசோம் புரோட்டீன் சிந்தசிஸ், இந்த ரெண்டையும் அழிக்கிறது. பாக்டீரியல் குரோமோசோம் அண்டு புரோட்டீன் சிந்தசிஸ் அழிக்கிறது. அண்டு மேலும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் என்னது? டிஎன்ஏவை பிரதி எடுக்கிறது. ரைட்டா? டிஎன்ஏ பிரதி எடுக்கப்படுகிறது. அப்படின்னா இது அதை ரெண்டையும் அழிச்சிட்டு இதனோட டிஎன்ஏவை இன்னொன்று உண்டாக்குகிறது. பாருங்கள், அதை ரெண்டையும் அழிச்சிருது. பாக்டீரியாவுக்கு குரோமோசோமே அழிச்சிருது, புரோட்டீன் சேர்க்கையும் அழிச்சிருது. பாக்டீரியாவுக்கு உண்டான புரோட்டீன் சேர்க்கை அழிச்சிட்டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பண்ணுது. ஒரு டிஎன்ஏ உள்ளே போனோன்னா இன்னொரு டிஎன்ஏவும் மாறிடுது. 2 3 அப்படி மாறிக்கிட்டே இருக்குது. ரெப்ளிகேஷனா ஃபோட்டோஸ்டாட் காப்பி மாதிரி டிஎன்ஏ பெருகி கொண்டே போகிறது. இது இதோட டிஎன்ஏ வைரஸோட டிஎன்ஏ, அதாவது பாக்டீரியல் பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நியூக்ளிக் ஆசிட். இதுக்குள்ளே என்ன இருக்குது? பேஜ் நியூக்ளிக் ஆசிட்னு உள்ளே போயிடுது. பேஜ் நியூக்ளிக் ஆசிட் வைரஸில் இருக்கக்கூடியது. பேஜ் நியூக்ளிக் ஆசிட்னா பாக்டீரியல் பேஜ்னு அர்த்தம். பேஜ் நியூக்ளிக் ஆசிட் டேக்ஸ் ஓவர் த ஹோஸ்ட் பயோசிந்தட்டிக் மெஷினரி. இப்போது டிஎன்ஏ போய் அதனோட எதை அழிக்கிறது? இது பாக்டீரியல் குரோமோசோம் அழிக்கிறது, புரோட்டீன் சிந்தசிஸை அழிக்குது. ரைட்டா? அழிச்சிட்டு இன்னொரு டிஎன்ஏ உண்டாக்குது. 1 2 3 உண்டாக்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த வைரஸில் இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட் என்ன செய்கிறது? பேஜ் நியூக்ளிக் அப்படின்னா வைரஸ் தான். பாக்டீரியல் பேஜில் நியூக்ளிக் ஆசிட் டேக்ஸ் ஓவர் த ஹோஸ்ட். அது உள்ளே போய் என்ன பண்ணுதுன்னா ஹோஸ்ட் பயோசிந்தட்டிக் மெஷினரி. ஹோஸ்ட் என்னது? அந்த பாக்டீரியா. அதுதான் இதுக்கு ஹோஸ்ட்னா என்னது? இப்போ எனக்கு வந்துருச்சு வைரஸ், அப்போ நான் தான் அது ஹோஸ்ட். அப்போ ஹோஸ்ட்னா பாக்டீரியாவோட பயோசிந்தட்டிக் மெஷினரியை என்னது கைப்பற்றுகிறது. எது? அதுக்கு வேலை செய்ய விடாமல் இது கைப்பற்றிடுது. எது? பயோசிந்தட்டிக் மெஷினரி தான் பாக்டீரியாக்கு, நம்மளுக்கும் மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் பயோசிந்தட்டிக் மெஷினரி தான் என்ன செய்யும்னா உணவு எல்லா வேலைகளையும் செய்யும். அதைத்தான் என்ன சொல்ல மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதை இது கைப்பற்றிடுது. நெக்ஸ்ட் இந்த நியூக்ளிக் ஆசிட், எது? வைரஸில் உள்ள நியூக்ளிக் ஆசிட்டு டேக்ஸ் ஓவர் த ஹோஸ்ட். டேக்ஸ் ஓவர்னா அதை கைப்பற்றி விடுகிறது, அதை வேலை செய்ய விடாமல் நிப்பாட்டி தனக்கு வேலை செய்ய வைக்கிறது. பாக்டீரியாவுக்கு வேலை செய்யக்கூடாதுங்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஹோஸ்ட் டிஎன்ஏ கெட்ஸ் இன்வாக்டட். இப்போ ஹோஸ்ட்டில் ஒரு டிஎன்ஏ இருக்கும் இல்லையா, பாக்டீரியாவுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கும் இல்லையா, அது செயலிழந்து விடுகிறது. அண்டு பிரேக்ஸ் டவுன், அது உடைந்து போகிறது. நெக்ஸ்ட்டு பேஜ் டிஎன்ஏ. பேஜ்னாலும் பாக்டீரியா பேஜ்னாலும் வைரஸ்னாலும் ஒன்று இந்த இடத்துல. ரைட்டா? பேஜ் டிஎன்ஏ சப்ரேஸ்னா அமுக்குறது. நான் தடுக்கிறதுன்னு வச்சுக்கேன். இந்த இடத்துல அமுக்குறது தடுக்கிறது 2 ஒன்று தானே. அப்போ பேஜ் டிஎன்ஏ வைரஸ் டிஎன்ஏ சப்ரஸ்னா தடுக்கிறது. எதை தடுக்கிறது? சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் புரோட்டீன். சிந்தசிஸ்னா உண்டாக்குறது. அப்போ சிந்தசிஸ் தொகுக்கிறது, அதை உண்டாக்குறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எதை? பாக்டீரியாவுகளுக்கு புரோட்டீன் உண்டாக்குவதை தடுக்கிறது. எது தடுக்கிறது? உள்ளே போயிடுச்சுல இது பேஜ் டிஎன்ஏ வைரஸ் டிஎன்ஏ உள்ளே போன உடனே சப்ரஸ்ன்னு தடுக்கிறது. எதை தடுக்கிறது? சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் புரோட்டீன். பாக்டீரியாவுக்கு புரோட்டீன் உண்டாக்குவதை, சிந்தசிஸ் உண்டாக்குவதை தடுக்கிறது. ரைட்டா? அப்போது இது என்ன செய்யுது? எது தடுக்குது? வைரஸ் டிஎன்ஏ பாக்டீரியா செல்லுக்குள்ளே போன உடனே அதான் பேஜ் டிஎன்ஏ. எது? வைரஸ் டிஎன்ஏ சப்ரஸ்ன்னு தடுக்கிறது. அமுக்குறது தான் அமுக்குறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தடுக்கிறது, நான் அமுக்குறதுன்னு உங்களுக்கு புரியாது, அதனால் தடுக்கிறது. எது தடுக்கிறது? த சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் புரோட்டீன். சிந்தசிஸ்னால் உண்டாக்குறது. எதை? சிந்தசிஸ்னால் தொகுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல உண்டாக்குறதுன்னு வச்சுக்கோ. உண்டாக்குவதை எதை? பாக்டீரியல் புரோட்டீன். பாக்டீரியாக்களுக்கு புரோட்டீன் உண்டாக்குவதை தடுக்கிறது. அப்போ பாக்டீரியாவுக்கு புரோட்டீன் உண்டாக்குனா தான் பாக்டீரியா உயிர் வாழ முடியும். அதை இது போய் தடுத்துருது. அண்டு மேலும் என்ன டைரக்ட்ஸ் த மெட்டபாலிசம் ஆஃப் த செல். அப்போ அந்த செல்லுன்னு யார்? பாக்டீரியா செல்லுக்கு உத்தரவிடுகிறது. டைரக்ஷன் உத்தரவிடுகிறது. யார்? இந்த வைரஸ் டிஎன்ஏ.
டைரக்ட்ஸ் த மெட்டபாலிசம் ஆஃப் த செல். அப்படின்னா செல் யாரை குறிக்கிறது? பாக்டீரியா செல்லு உள்ள மெட்டபாலிசத்துக்கு உத்தரவிடுகிறது. டைரக்ஷனா உத்தரவிடுகிறது. எதுக்கு? மெட்டபாலிசம் ஆஃப் த செல். அந்த செல்லில் உள்ள மெட்டபாலிசத்துக்கு உத்தரவிடுகிறது. எதற்கு? டு சிந்தசைஸ் த புரோட்டீன்ஸ். புரோட்டீனை உண்டாக்குமாறு. இந்த சிந்தசினை உண்டாக்க எதை? புரோட்டீனை உண்டாக்க. யாருக்கு? ஆஃப் த பேஜ் பார்ட்டிகிள், வைரஸ் பார்ட்டிகளுக்கு உண்டாக்கு அப்படிங்குது. முதல்ல தடுக்குது. பாக்டீரியாவுக்கு புரோட்டீன் உண்டாக்கக்கூடாதுன்னு தடுக்குது. நெக்ஸ்ட் என்ன செய்யுது? அதில் செல்லில் போய் உத்தரவிடுகிறது. எதுக்கு? மெட்டபாலிசத்துக்கு. நீ என்ன செய்யணும்? எங்களுக்கு உண்டாக்கு புரோட்டீனை நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது. அந்த டைரக்ட்ஸ் த மெட்டபாலிசம் ஆஃப் த செல் டு சிந்தசைஸ் த புரோட்டீன்ஸ் உண்டாக்குறது ஆஃப் த பேஜ் பார்ட்டிகளுக்கு. ரைட்டா? நெக்ஸ்ட்டு இது சைமல்டேனியஸ் ஒரே நேரத்தில் ரிப்ளிகேஷன் ஆஃப் த பேஜ் டிஎன்ஏ ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ். ஒரே நேரத்தில் ரிப்ளிகேஷன்னா மறுபதிப்பு அதிகமாக. ரைட்டா? மறுபதிப்பு பேஜ் டிஎன்ஏ அந்த வைரஸ் டிஎன்ஏக்கள் உண்டாக்குறது. அதாவது ரிப்ளிகேஷன் மறுபதிப்புன்னு அர்த்தம். போட்டோஸ்டைடு காப்பின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் ரிப்ளிகேஷன் ஆஃப் பேஜ் டிஎன்ஏனா எனது வைரஸ் டிஎன்ஏவை உண்டாக்குகிறது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் அசம்பிளி அண்டு மேச்சுரேஷன். அப்போ அசம்பிளினா ஒன்று சேர்த்தல் அண்டு மேச்சுரேஷன் முதிர்வடைதல். இப்போ ஆண்களுக்கு 18 வயசு மெச்சுரேஷன், பெண்களுக்கு 18 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதான் அசம்பிளின்னா ஒன்று சேர்க்கிறது. அங்கங்கே இருக்கிறதில் கூட்டி ஒன்று சேர்க்கிறது. மேச்சுரேஷனை முதிர்வடைதல். இப்போ வாங்க த டிஎன்ஏ ஆஃப் த பேஜ்னு வைரஸ் தான். அந்த வைரஸில் உள்ள டிஎன்ஏ அண்டு புரோட்டீன் கோட்ஸ், வைரஸில் உள்ள டிஎன்ஏ மற்றும் அதை சுற்றியுள்ள புரோட்டீன் கோட் ஆர் சிந்தசைஸ்டு செப்பரேட்லி. அப்படின்னு பாருங்கள். இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ உள்ள வச்சு அங்கே ஒரு புதுசாக ஒரு வைரஸ் உண்டாகணும்ல, அது எப்படி உண்டாகுதுன்னு பாருங்கள். இப்போ டிஎன்ஏ செல்லுக்குள்ளே போயிடுச்சு, பாக்டீரியா செல்லுக்குள்ளே. அங்கே போய் புதுசாக ஒரு டிஎன்ஏ உண்டாகணும். எப்படி? டிஎன்ஏல ஒரு செல்லு உண்டாகணும்னா டிஎன்ஏ ஆஃப் த பேஜ். அப்போ டிஎன்ஏ ஆஃப் த பேஜ்னா வைரஸோட டிஎன்ஏ அண்டு மேலும் புரோட்டீன் கோட், அதுக்கு உண்டான கவர் வேணும் இல்லையா? புரோட்டீன் கவர். இது 6 சிந்தசைஸ் செப்பரேட்லி. சிந்தசைஸ்னா உண்டாக்கப்படுகிறது தனித்தனியாக. சிந்தசைஸ்னா உண்டாக்கப்படுகிறது செப்பரேட்லி தனித்தனியாக. எது தனித்தனியாக? டிஎன்ஏ ஆஃப் த பேஜ், வைரஸோட டிஎன்ஏவும் தனியாக, புரோட்டீன் கோட்டும் தனித்தனியாக உண்டாக்கப்படுகிறது. அதற்கு அடுத்து அண்ட் ஆர் அசம்பிள்டு, இரண்டும் ஒன்று சேர்க்கப்படுகிறது. எது? இந்த இரண்டும் தனித்தனியாக உண்டாக்கப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டு டு ஃபார்ம் பேஜ் பார்ட்டிகிள். டு ஃபார்ம் ஒன்று சேர்க்கப்பட்டு உண்டாக்கப்படுகிறது. டு ஃபார்ம்னு உண்டாக்கப்படுகிறது. பேஜ் பார்ட்டிகிள் என்னது? பாக்டீரியா பேஜ்னு வைரஸ்னு அர்த்தம். வைரஸ் துகள்கள் உண்டாக்கப்படுகிறது. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து த ப்ராசஸ் ஆஃப் அசம்பிளிங் த பேஜ் பார்ட்டிகிள்ஸ் இஸ் நோன் அஸ் மேச்சுரேஷன். மேச்சுரேஷன். அப்போ இந்த ப்ராசஸ் செயல்முறைகள், இந்த ஒன்று சேர்க்கும் செயல்முறைகள், பேஜுக்காண்டி ஒன்று சேர்க்கும் பேஜ் பார்ட்டிகிள்களை ஒன்று சேர்க்கும் செயல்முறைகள் இஸ் நோன் அஸ் மேச்சுரேஷன். இந்த ஒன்று சேர்க்குறோம் இல்லையா? இங்கே இது உண்டாக்குறோம், அதை உண்டாக்கி ஒன்று சேர்த்து ஒரு வைரஸை உண்டாக்கிடுறோம். அதான் இந்த ப்ராசஸ் ஆஃப் அசம்பிளிங் த பேஜ் பார்ட்டிகிள்ஸ். அந்த வைரஸ் பார்ட்டிகளை நம்ம அசம்பிள் பண்ணுறோம்ல, ஒன்று சேர்க்கும் செயல்முறைகளை இஸ் நோன் அஸ் மேச்சுரேஷன் என்று சொல்கிறார்கள். ரைட்டா? முதிர்வடைதல் மேச்சுரேஷன். ரைட்டா? ஆஃப்டர் 20 minutes ஆஃப் இன்ஃபெக்ஷன். இந்த பாதிப்பு ஏற்பட்டு 20 நிமிடம் கழித்து, அப்படின்னா அந்த வைரஸ் தொற்று 20 நிமிஷம் கழிச்சு about 300 நியூ பேஜஸ் ஆர் அசம்பிள்டு. 300 வைரஸ்கள் உண்டாக்கப்படும். அதை தான் சொல்கிறான். இந்த தொற்று ஏற்பட்டு 20 நிமிஷத்தில் about 20 minutes ஆஃப் இன்ஃபெக்ஷன். அப்படின்னா 20 நிமிடம் இன்ஃபெக்ஷன். இந்த தொற்றுக்கு அடுத்து 20 நிமிஷத்தில், இன்னும் 20 நிமிஷத்துக்கு பிறகு about 300 புதிய பாக்டீரியல் பேஜஸ் ஆர் அசம்பிள்னா உண்டாக்கப்படுகிறது, ஒன்றிணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். பார்த்துக்கோங்க.